வணக்கம், நான் மாரிமுத்து. லேண்ட் வாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றோம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே பட்டா மாற்றத்திற்கான விண்ணப்ப கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. பட்டா அப்படிங்கிறது ரெண்டு வகையில் இருக்கு. ஒன்னு உட்பிரிவு இல்லாத பட்டா, இன்னொன்னு உட்பிரிவு பட்டா. அது என்ன உட்பிரிவு இல்லாத பட்டா, உட்பிரிவு உள்ள பட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2000 ஸ்கொயர் ஃபீட் நிலத்தை ஒருத்தர் வச்சிருக்காரு, அதை நீங்க வாங்குறீங்க. 1 to 1 அவர் பேர் வந்து அப்படியே உங்க பேர்ல மாறுச்சு அப்படின்னா அது உட்பிரிவு அல்லாத பட்டா. இதுவே அந்த 2000 ஸ்கொயர் ஃபீட்டை 2 பேர் வாங்குறீங்க, 1000 ஸ்கொயர் ஃபீட்டா பிரியுது அப்படின்னா அது உட்பிரிவு உள்ள பட்டா. சில பேர் டவுட் வரும், 3 பேர் வாங்கினா அதுவும் உட்பிரிவு உள்ள பட்டா தான். அதாவது 1 to 1 மாறுச்சுன்னா உட்பிரிவு இல்லாத பட்டா. ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரே நிலத்தை வாங்கும்போது அவங்க பிரிச்சுக்கிறாங்க அப்படின்றனால உட்பிரிவு செய்து சர்வே நம்பர் கொடுக்கப்படும். அதனால தான் அது உட்பிரிவு உள்ள பட்டா. ரைட். இப்போ எல்லாருக்கும் டவுட் என்னன்னா, சர்வேர் நிலத்தை அளக்க வராரு, அப்படி அவர் அளக்க வரும்போது அவருக்கு தனியா பணம் கொடுக்கணுமா, இல்லைன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல பட்டா மாற்றத்திற்குன்னு ஒரு அமௌண்ட் வாங்கினாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டே போதுமானதா அப்படின்னு கேட்குறாங்க. இதுல குழப்பமே வேணாம். பட்டா மாற்றத்துக்குன்னு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே வாங்குறாங்கல்ல அமௌண்ட், அதுதான் பட்டா மாற்றத்துக்கான அமௌண்ட். அதற்கு மேல நீங்க ₹1 கூட யாருக்கும் தர வேணாம். அதற்கு மேல கேட்கறாங்க அப்படின்னா அது லஞ்ச பணம். லஞ்சத்தை எப்படி எதிர்கொள்றதுன்னு நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்க. இல்ல உங்களுக்கு இன்னும் குழப்பமா இருக்குன்னா இந்த வெப்சைட் தமிழ்நாடு கவர்மெண்டோட வெப்சைட், இதுல கிளியரா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபார் ஃபீ டீடைல்ஸ் ஜியோ நம்பர் 370, அதாவது எவ்வளவு கட்டணம் வசூலிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு அரசாணையே போட்டிருக்காங்க. அதன்படி ஒரு பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, நம்மளுடைய சொன்ன மாதிரி உட்பிரிவு இல்லாத பட்டாவுக்கு அப்படின்னா இ-சேவை மையத்தில் ₹60 வாங்குறாங்க இல்லையா, அதுவே போதுமானது. அப்படின்னா அந்த ₹60 மேல எதுவுமே கொடுக்க வேணாமா? கொடுக்க வேண்டாம். ஏன்னா உட்பிரிவு இல்லாத பட்டாவில் அவங்களுக்கு என்ன வேலை? பழைய பேர் யாரு, அவர் பேரை தூக்கிட்டு புது பேரை என்டர் பண்ண போறாங்க. சிஸ்டம்ல ஜஸ்ட் பேரை என்டர் பண்ண போறாங்க, அவ்வளவுதானே. இதுவே உட்பிரிவு உள்ள பட்டா அப்படின்னா லேண்டை அளக்கணும். ஸோ அளக்கும் போது சர்வேயருக்கான கட்டணம் ஆன்லைன்ல பே பண்ணா போதுமானது. வர சர்வேயருக்கு ₹1 கூட தர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஆன்லைன்ல பே பண்ண வேண்டிய அமௌண்ட் கிராமமா இருந்தா ₹400, நகராட்சியா இருந்தா ₹500, மாநகராட்சியா இருந்ததுன்னா ₹600. இவ்வளவுதான். ஸோ இதுக்கு மேல வர சர்வேர்கிட்ட பணம் கொடுக்கணுமா அப்படின்ற டவுட் உங்களுக்கு வர வேணாம். சில பேர் பட்டாலாம் வாங்கிட்டு இருப்பாங்க, ஆனா பக்கத்து வீடுகளுக்கு சண்டை வந்துட்டு இருக்கும். ஏன்னா எல்லை பிரச்சனை. என் இடம் 2 அடி உன் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போடுவாங்க. அந்த சமயத்துல சர்வேயர் கூட்டு அளப்பீங்க. அப்படி அளக்க வரும் சர்வேருக்கு ஏதாவது பணம் கொடுக்கணுமா? அவரும் கொடுக்க வேணாம். அதுக்காக நீங்க ஆன்லைன்ல பணம் கட்டுவீங்க. ஒரு பக்கத்துக்கு ₹200 வீதம், 4 பக்கத்துக்கு ₹800 கட்டுவீங்க. அந்த ₹800 தான் சர்வேயர் அளக்க வர்றதுக்கான பணம். வர சர்வேயருக்கு ₹1 கூட நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வேணும்னா வரவங்களுக்கு தாகமா இருக்கான்னு கேட்டு தண்ணி கொடுங்க, இவ்வளவுதான் நீங்க பண்ணலாம். சோ நிலத்தை அளக்க வர சர்வேருக்கு பணம் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா அப்படின்ற கேள்விக்கு இன்னைக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த கன்ஃபியூஷனுமே வேணாம். அளக்க வர சர்வேருக்கு நீங்க பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்லைன்ல செலுத்தக்கூடிய கட்டணமே போதுமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதுன்னு நினைக்கிறேன். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறோம் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி ஷேர் பண்ண டைம்ல இந்த வீடியோக்கு லைக் போட்டீங்கன்னா யூடியூப் ஷேர் பண்ற வேலையை பார்த்துக்கும். வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.